கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்று 16வது நாள். கர்த்தருடைய 16வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 16வது நாமம் என்னவென்றால் ஜெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர். இதற்கு எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் சங்கீதம் 46:7 Psalm 46, 7th verse. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சோ ஜெகோவாங்கிறதுக்கு கர்த்தர் என்பது பொருள். அண்ட் சபையோத் என்பதற்கு சேனைகள் இல்லைன்னா படைகள் என்பது பொருள் இல்லையா? சோ இதை சேர்த்து படித்தோம் என்றால் சேனைகளின் கர்த்தர், பரலோக படைப்புகளின் ஆண்டவர், பரலோக சேனைகளின் தலைவர், மக்களை காக்கிற போர் வீரர், இப்படின்னு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சோ போர் வீரருடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா போர்ல ஜெயம் பண்ணணும். சோ நம்ம எல்லாம் இன்னைக்கு ஃப்ரீடமா இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், பேசுறோம், வேலைகளை செய்யறோம், சாப்பிடுறோம்னா நம்ம பார்டர்ல போர் புரியுறாங்க. அங்க போர்ல வெற்றி பெற்றதுனாலதான் நாம இங்க ஃப்ரீடமா எல்லா வேலைகளும் செய்யறோம் இல்லையா? அந்த நம்பிக்கையின் பொருட்டுதான் நம்ம இங்க ஃப்ரீடமா உட்கார்ந்து இருக்கோம். அதே போலதான் நம்மளுடைய சேனைகளின் கர்த்தர், அவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய போராட்டங்கள் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா? பாவத்திற்கான போராட்டம், வியாதிகளோடு போராட்டம், நிறைய மந்திர தந்திரங்களோடு போராட்டம், இப்படிப்பட்ட அநேக போராட்டங்களோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா நாம தான் போராடி கொண்டிருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு முன்பாக ஆண்டவர் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டியதே இல்லை. சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் போது ஜெயம் அவருடையது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெயம் நமக்கு தான் வரும். விக்டரி இஸ் ஆர்ஸ். சோ நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இந்த சேனைகளின் கர்த்தருங்கிறது நம்பிக்கையின் வார்த்தை. நம்ம நம்பிக்கை இல்லாம கவலையோடு உட்கார்ந்து இருக்கலாம். எனக்கு போர் புரிய யாரும் இல்லையே, நிறைய போராட்டங்கள் இருக்கு, எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்காக பேச யாருமே இல்லையே, எனக்காக வழக்காட யாரும் இல்லையேன்னு சொல்லி நிறைய வழக்குகளோடு இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்குதான் அந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக போர் புரிகிறார். உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, உங்க நாமமாகிய சேனைகளின் கர்த்தர் ஜெகோவா சபையூத்துங்கிற உங்க நாமத்தை ஆண்டவரே அப்பா தியானித்தோம். சேனைகளின் கர்த்தாவே அப்பா, இன்னைக்கும் கூட நிறைய போராட்டங்களோடு அமர்ந்து கொண்டு இருக்கிற சகோதரன் உண்டு, சகோதரி உண்டு, பெரியோர்கள் உண்டு, சிறியோர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் ஜெயத்தை தாருங்க. நிறைய வழக்குகளோட ஆண்டவரே அப்பா, முடியாத வழக்குகள், இழுத்து கொண்டிருக்கிற வழக்குகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நிறைய சகோதர சகோதரிகள் உண்டே ஆண்டவரே. அவர்களை தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்காக நீங்க வழக்காடி போராடி ஜெயம் அவங்களுக்கு தரும்படியா ஆண்டவரே கெஞ்சுகிறோம். கர்த்தாவே அப்பா, துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.